அதாவது ஷேக் அல்பானி இடத்துல ஒரு குழந்தை கொடுக்கப்பட்ட டைம்ல ஓய்து கபி கலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானின் வஹமு மின் குல்லி ஐனின் லாமான்னு என்ன செஞ்சாரு, அவர் துவாவை என்ன செஞ்சார், அதை ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைன் ஓதின துவாவை அவர் ஓதினார். ஆனா மிக பொருத்தம் என்ன, ஹதீஸ்கள் எல்லாம் வருது பரக்கத்துக்குரிய துவா தான் என்ன செய்யுது, நிறைய வருது. பாரக்கல்லாஹு ஃபீ மௌலூதிக், பாரக்கல்லாஹு ஃபீ வலதிக், பாரக்கல்லாஹு ஃபீ திஃப்லிக், அல்லாஹ் தஆலா உங்களோட குழந்தையில பரக்கத் செய்யட்டும். பரக்கத் என்ற வார்த்தை தான் என்ன, ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை ஹதீஸ்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இங்கேயும் அப்துல்லா இப்னு சுபைருக்கு என்ன செய்றாங்க, துவா கேட்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு அளவுல பரவாயில்ல. இத அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு சொல்லி காட்டுறாங்க. என்னது, அதாவது அப்துல்லா பின் சுபைருடைய தொண்டைக்குள் முதலில் நுழைந்தது நபி அவர்களுடைய எச்சில். நபியோட எச்சில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்தார்கள் அப்துல்லா என்று சொல்லி. நபி அவர்கள் வரக்கத்துக்காக கேட்ட அதாவது குழந்தை, இஸ்லாத்துல ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பிறந்த முதல் குழந்தைன்னு சொன்னாங்க. அவ்வளவு மௌலூதின் ஃபிலிஸ். இதுதான் அவங்க அடிச்ச அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஹிப்தா, அந்த பெருமிதம் எல்லாம் எதை வச்சு சொன்னாங்க, நாலுமே இஸ்லாத்தை வச்சு தான். இதே நம்ம மக்கள் சாலிகான குழந்தை பெறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட இதை சொன்னீங்கன்னா, எங்களோட ஊர்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் அவன் தான், வழங்கிட்டா அவன் தான் ஃபர்ஸ்டா இங்க போனான், அவன் தான் ஃபர்ஸ்ட் இப்படி என்று ஒரு பெரிய எதை போட்டிருப்பாங்க, சடவாத ரீதியான இதை போட்டு பிழையல் அவைகள்லாம். ஆனா அதை பெருமைக்குரியதாக என்ன செய்யல, அவங்க அந்த பெருமிதம் அடைஞ்சதெல்லாம் முதல் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை, நபியவர்கள் பெயர் வைத்தார்கள், நபியவர்களுடைய எச்சில் அதுல போச்சு, ரசூலுல்லாஹ் பரக்கத்துன்னு துவா கேட்டாங்கன்னு அதைத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அருமையாக அதை சொன்னார்கள் நம்ம பார்க்கிறோம். எனவே அவங்களோட மனதில் இருந்த அந்த சிந்தனைகள் எல்லாம் சாலிஹான அந்த குழந்தை என்றதுனாலதான் அவங்க எந்த வயசுல சொல்றாங்க, இது 100வது வயசுல சொல்றாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 100வது வயசுல சொன்ன வார்த்தை தான் இது. அப்துல்லா இப்னு சுபைர் எப்படிப்பட்ட குழந்தை என்று சொல்ற டைம்ல பெருமை அடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும் கூட அவங்க சொன்னது அந்த சலாஹியத்து மட்டும்தான். அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்களுக்கு இருந்த சிந்தனை, அந்த சந்தோஷம், அப்படின்னா அதுதான் லட்சியமா இருக்கணும். அவங்களுடைய இன்றைக்கு சாலிகான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை பிறந்துச்சதுக்குரிய ஆதாரங்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, முன் வச்சு. அந்த குழந்தை மதீனால எப்படி வளர்ந்தது தெரியுமா, நான் ஹிஜ்ரத்ல வீர பெண்மணியாக போற நேரத்துல பிறந்த குழந்தைன்னு அந்த பெருமையில என்ன செய்யல, அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் இதான், பேர் வச்சது ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துவா கேட்டாங்க, எச்சில் தான் முதலான் நுழைஞ்சது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுதான் சிந்தனை. இது ஒரு அம்சம். இது யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுடைய திருமணம். அபூபக்கர் மகள் திருமணம் முடிச்சு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பிறந்திக்கிறாங்க.